இந்த நவீன காலத்தில் கூட பெரும்பாலும் காலை நேரம் ஒரு போராட்டமாக தாங்க இருக்குது. குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்கன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வழக்கமாக ஃபேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் எழுந்திரிப்போம். உங்களை சில பேர் சிரிச்சிட்டே தலையாட்டுறது எனக்கு தெரியுது. வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணுறோம். ஆனால் சமீப காலமாக இந்த 5 AM கிளப்காரங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்னு நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ வாங்க. அனைவருக்கும் வணக்கம். BooksDotComோட மற்றொரு சுவாரஸ்யமான எபிசோடில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அப்புறம் நான் உங்கள் ஹோஸ்ட் சுபாஷினி. இந்த எபிசோட் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதையும் கேட்டு ரசிங்க. ராபின் சர்மா எழுதிய தி 5 AM கிளப் அதிகமாக பேசப்பட்ட படிக்கப்பட்ட புத்தகம் மட்டும் இல்லை, அதிகமாக ரிவ்யூ பண்ணப்பட்ட புத்தகமும் கூட. அதனால இன்னைக்கு நான் அதை ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. இந்த புத்தகத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல கருத்துகளும் நிறைய ஐடியாஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால அதிலிருந்து சில துணுக்குகளை மட்டும் 3 எபிசோட்ஸாக பிரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். புத்தகத்தை ஆழமாக ஆராயறதுக்கு முன்னாடி அதோட ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நம்மள பல பேருக்கு ராபின் சர்மா சர்வதேச அளவில் பாராட்டப்படுற ஒரு கெனடியன் எழுத்தாளர்னு தெரியும். அவர் 12 புத்தகங்களை வெளியிட்டிருக்காருன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷர்மா தன்னோட 25வது வயசில் மன அழுத்த மேலாண்மை, அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்காகவும் ஆன்மீகத்தை பின்தொடர்றதுக்காகவும் தனது லிட்டிகேஷன் லாயர் கரியரை விட்டுட்டார். அவர் இப்போ உலகின் மிக வெற்றிகரமான இருக்கிற மக்களால் பாராட்டப்படுறார். இன்னும் சொல்லப்போனால் டாப் 5 லீடர்ஷிப் எலிட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸில் ஒருத்தராக கருதப்படுறார். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தி 5 AM கிளப் பிரதியிலிருந்து வர ராயல்ட்டியிலிருந்து ஒரு பகுதி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ அனுப்பப்படுது. வாங்க இந்த 5 AM கிளப் சம்மரியை பார்க்கலாம். தனது வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு இளம் ஆண்டர்பிரினர் கிட்ட இருந்து இந்த கதை தொடங்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கண்ணுக்கு தென்படுது. அது பர்சனல் ஆப்டிமைசேஷன் கான்ஃபரன்ஸ்க்கான ஒரு டிக்கெட், தனிப்பட்ட மேம்படுதல் மாநாட்டுக்கான இன்விடேஷன். புகழ்பெற்ற வணிக குருவான தி ஸ்பெல் பைண்டர் கிட்ட இருந்து வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்க துடிக்கும் பல பேர் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் ஒரு விரக்தி அடைந்த கலைஞரும் இருந்தார். வெளித்தோற்றத்தில் ரொம்ப ஏழையா வீடு வாசலே இல்லாத ஒரு வயசானவரும் இருந்தார். இந்த ஆண்டர்பிரினர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தது. அதிலிருந்து புத்துயிர் பெறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. அந்த கலைஞர் லட்சியவாதி தான், ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு எந்த வெற்றியுமே கிடைக்கல. அவரோட படைப்பாற்றலுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி சேர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஏழை முதியவர் அறிவாளியாக இருக்கிறது மர்மமாக இருக்குது. அவர் வார்த்தைகளில் ஜீவன் இருந்தது. அவர் தனது அறிவை மற்றவங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே நமக்கு அந்த வீடு இல்லாத ஒரு பேர் ரைலினும் அவர் உண்மையில் ஏழை இல்லை, மிகப்பெரிய பில்லியனர்னு தெரிய வருது. அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் ஸ்பெல் பைண்டரோட போதனைகளை பின்பற்றியது தானே அவர் சொல்கிறாரு. பணம் மட்டும் எல்லாம் இல்லை, இது தனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறதுக்காகவே ஒரு ஏழையா வீடு இல்லாதவர் போல உடை அணிஞ்சிக்கிறத மிஸ்டர் ரெய்லி பழக்கமாக வச்சிருக்கிறாரு. ஸ்பெல் பைண்டர் தனக்கு உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மார்னிங் ருட்டீனை சொல்லி தந்திருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கலைஞரும் ஆண்டர்பிரினரும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்க. இப்படித்தான் இந்த விசித்திரமான தொழிலதிபர் அவங்களுடைய ரகசிய வழிகாட்டியாக மாறுறாரு. அவர் ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுக்கிறார். அந்த விமானத்தில் இருக்க லோகோ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 5AC. இந்த 3 பேருமே மொரீஷியஸ், இந்தியா, இத்தாலி, தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. போக போக இவங்களுக்கு பழக்க வழக்கங்களை எப்படி உருவாக்குறது, விடாமுயற்சி, கவனம் செலுத்துறது போல பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தோட மைய கருத்து உங்கள் நாளை காலையில் 5 மணிலிருந்து தொடங்குறதா. நம்ம இந்தியர்களுக்கு இது புதுசு ஒன்றும் இல்லை. காலகாலமாக நம்ம முன்னோர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க சொன்ன பழமையான பழக்கத்தை தான் இவர் புது தட்டில் வச்சு நம்மளுக்கே பரிமாறுறாரு. இதை சுவாரஸ்யமாக்குறது அவர் கொடுக்குற விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் தான். இதில் சொல்லப்பட்ட நியூரோ சயின்டிஃபிக் சப்போர்ட் பற்றின பகுதிகள் நம்மளை பிரமிக்க வைக்குது. சிறந்த செயல்திறனுக்கு தேவையான 10 தந்திரங்கள், பல பழக்கங்கள் மற்றும் பல்வேறு குறிப்புகளை ஷர்மா நம்மளுக்கு தராரு. இந்த டிப்ஸ்,
இந்த பழக்க வழக்கம்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கிற அசௌரியத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர உங்கள் திறமையை சார்ந்து இருக்கு. அவர் நம்ம பிரெயின் எப்படி செயல்படுதுங்கிற சயின்ஸை ஆராய்ஞ்சு நம்மளுக்கு விளக்குறாரு. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்கள விட நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு அது எப்படி உதவும்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலா சொல்கிறாரு. முதல் ஸ்டெப் ட்ரிகர், அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸோட உதவி இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. நம்ம பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, பழங்காலத்து அலாரம் கிளாக், இந்த மண்டை மேலே கொண்ட வச்ச மாதிரி. அந்த கிளாக்ல அலாரம் செட் பண்ணி சீக்கிரம் எந்திரிக்க பழகுங்க. ட்ரிகருங்கிறது ஒரு புது ஹேபிட்டை ஆரம்பிக்கிறதுக்கான குறிப்பு. ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரிச்சுவல், சடங்கு. நம்ம காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும்போது அப்போ இருக்க அமைதியும் தனிமையும் நம்மளோட பிரெயின் வேவ்ஸை தூண்டுது. அது பீட்டாலிருந்து ஆல்ஃபாக்கும் தீட்டாவுக்கும் மாறுது. இந்த நேரத்தில் தான் பகுத்தறிவு சிந்தனைகளை கையாளுற மூளையின் முன்புறணி, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லப்படுற பகுதி வீக்காக இருக்குமா. மூளையின் இந்த பகுதி நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடை பற்றி கவலைப்படுறதும் கேள்வி கேட்குற பகுதின்னு சொல்லப்படுது. இது தன்னோட செயல்பாடுகளை இந்த நேரத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு எந்த கூச்சலும் குழப்பம் போடாமல் அமைதியாக இருக்குமா. எப்பெல்லாம் நம்மளுடைய பகுத்தறிவு, மன அழுத்தம், கவலைப்படுற தன்மை பலவீனமாக இருக்கோ, நம்ம இயல்பாகவே ஒரு நீரோட நிலையில் நுழையிறோம். இதைத்தான் ராபின் சர்மா ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்கிறாரு. நம்ம ஃபுல் எனர்ஜியோட ஃபோக்கஸ்டாக இருப்போம். இந்த பழக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சடங்கை ஃபாலோ பண்ணுங்க. 3வது ஸ்டெப் ரிவார்டு அல்லது வெகுமதி. வழக்கமாக நம்ம புதுசாக ஏதாவது தொடங்கும்போது நம்ம மூளை அதை தள்ளி போடுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணும். நம்ம எடுத்திருக்க வேலையில் இருக்கிற தீமைகளை பற்றி எல்லாம் அது நமக்கு சொல்லும். இந்த விஷயத்தில் அது என்ன சொல்லும்னா, வெளியே பாரு, இன்னும் விடியவே இல்லை, இருட்டாக தான் இருக்குது, டேங்கப்பா வெளியே ஒரே குளிராக இருக்குது, இப்போ போய் எந்திரிக்கணுங்கிறையே, இல்லைன்னா நேற்று ராத்திரி நீ சரியாகவே தூங்கலை, இதை பாரு பெட் நல்லா வசதியாக இருக்குது, நீ கொஞ்ச நேரம் தான் தூங்க. இப்படியெல்லாம் அது நமக்கு ஆசை காட்டும். ஆனால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க, உங்கள் உறுதியான எண்ணத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. இதுக்கு எப்படி நீங்கள் தீர்வு காணலான்னா, இப்போ சீக்கிரமாக எந்திரிச்சதுக்கு உனக்கு மத்தியானம் ஒரு ரிவார்டு உண்டுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சாயந்தரம் சீக்கிரமாக வந்து தூங்கிடுவீங்கன்னு அதுக்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி வாக்குறுதிகள்னால நீங்கள் இந்த எண்ணத்தை அமைதிப்படுத்திடலாம். இது ஒரு வழக்கமாக மாறுற வரைக்கும் நீங்கள் உங்கள் மூளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நஷ்டீடுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. வெகுமதி மகிழ்ச்சிகரமாக இருந்ததுன்னா மூளை தானாகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே வரும். நியாயமான முறையில் பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது நாள் முழுவதும் நம்ம அதிக கவனத்தோடு செயல்படுறது மட்டும் இல்லை, நம்மளோட உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். வரலாறு முழுவதிலும் இருக்கிற பல ஜாம்பவான்கள், நாவலாசிரியர் ஜான் கிரிஷாம்லேருந்து இசையமைப்பாளர் மொசாட் வரைக்கும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறப்ப இருக்கிற ஏகாந்தமும் தனிமையும் நம்மளுக்கு பல மடங்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும்னு தன் அனுபவத்து மூலமாக கற்றுக்கிட்டாங்க. நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மென்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லப்படுற காக்னிட்டிவ் பேண்ட்வித், அதாவது மனத்திறன் இருக்கான். ஒரு நாள் முழுவதுமே பல விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். அது நம்ம வேலை பார்க்குறதா இருக்கலாம், நியூஸ் பார்க்குறதா இருக்கலாம், மற்றவங்களோட பேசுகிறதா இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவை பார்க்குறதாவும் இருக்கலாம். மத்தியானம் ஆக ஆக இந்த பேண்ட்வித் பேட்ரி மாதிரி ட்ரெயின் ஆயிருமா. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்கப்புறம் சத்தியமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறி மாறி கவனத்தை செலுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் எதுலேயுமே கவனத்தை சரியாக செலுத்த முடியறதில்ல. ஆனால் ஷர்மா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா நம்ம மூளை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எந்த ஒரு முக்கியமான வேலையையும் சீக்கிரமாகவே சுறுசுறுப்பாக காலையிலே முடிச்சிடலாம். சரி, எல்லாம் சொல்கிறீங்களே, இந்த பழக்கத்தை எப்படி வளர்ப்பது? உங்கள் மூளையை சிபியூன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பழக்கத்தை அதில் பொருத்தப்பட வேண்டிய சாஃப்ட்வேராக கற்பனை பண்ணிக்கோங்க. ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பழக்கமுமே
தானியங்கியாக மாறுறதுக்கு சுமார் 66 நாள் ஆகுமா. இந்த 66 நாட்களை 22 நாட்களாக 3 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஹேபிட் இன்ஸ்டலேஷன் புரோட்டோகால் படி முதல் கட்டம் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. ஏன்னா நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களை அழிச்சிட்டு புதிய பழக்கங்களை செயல்படுத்த முயற்சி செய்ய போகிறீங்க. அது கிட்டத்தட்ட உங்கள் கம்ப்யூட்டரை புது சாஃப்ட்வேருக்காக தயார்படுத்துகிற மாதிரி தான். இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் மூளைக்கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கலாம். நான் ஏன் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அது உங்களை கேள்வி கூட கேட்கலாம். ஒரே சீராக தினம் சீக்கிரம் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் உங்கள் மன உறுதியை சோதிக்கிற காலகட்டம். மக்கள் தொகையில் 95% மக்கள் தோல்வி அடைகிற காரணம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவராதது தான் ஷர்மா சொல்கிறார். 5% பணக்கார வெற்றியாளர்களில் ஒருத்தராக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உங்கள் இலக்கை அடையணுங்கிறதுல எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்கிறது நீங்கள் அதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கீங்கிறது தான் தீர்மானிக்கும். பேஷன்கிற இங்கிலீஷ் வேர்டோட லாட்டின் ரூட்டை போய் பார்த்தா அதோட அர்த்தமே டு சஃபராம். அப்போ உங்கள் பேஷன் அடைய நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அடுத்த 22 நாட்களை அவர் இன்ஸ்டலேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறாரு. இந்த கட்டம்தான் இருக்கிறதுலே சவாலான கட்டம். இந்த கட்டத்தில் தான் அந்த புது பழக்கத்தை நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்ற போகிறோம். இந்த புது பழக்கம் நம்ம வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, நம்மளோட பழைய பழக்க வழக்கங்களை இது எப்படி பாதிக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு புது மாற்றத்தை சந்திக்கும் போது பயம் வர்றது சகஜம்தான். இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான்னு ஷர்மா சொல்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் இன்டகிரேஷன், ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்புனா இப்போ நம்ம பழக்கம் மெதுவாக தானியங்கியாக மாறிட்டு வருது. இனி நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு எந்திரிக்க மாட்டீங்க. அது தானாகவே இயல்பாக நடக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் மூச்சு வாங்குற மாதிரி, நடக்கிற மாதிரி, ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு தினசரி நிகழ்வாக மாறிடுச்சு. சரி, 66 நாள் முடிஞ்சிருச்சு, சந்தோஷம்னு அலட்சியமாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு பழக்கத்தை தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கங்களையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நீங்கள் அந்த ஸ்டேஜ் 1க்கு போக வேண்டியது இருக்கும். மறுபடியும் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே முதல்ல சிக்கலாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் முடிவில் ரொம்பவே அழகாக இருக்கும். இது திரும்ப திரும்ப பண்ண உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக மாறிடும். ஷர்மா சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு எளிமையாக தெரிகிற விஷயம் ஒரு காலத்தில் சிக்கலாக இருந்திருக்கலாம். அதே போல் விரைவில் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு பழகிடுவீங்கன்னு சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற 5% வெற்றி பெற்ற பணக்காரர்களில் ஒருத்தராக நீங்கள் ஆகணும்னா மற்ற 95% மக்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை நீங்கள் செய்ய தொடங்கணும். உங்கள் கவனத்தை டர்போ சார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களா? உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை தினசரி உங்களை ஒரு சிறந்த மனிதராக பார்க்க நினைக்கிறீங்களா? அப்போ BooksDotComோட இணைந்திருங்க. எலீட் பர்ஃபார்மர்ஸோட அதிக அறியப்படாத சில ரகசியங்களை உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்ல போகிறேன். ராபின் ஷர்மாவின் The 5 AM Club புத்தகத்தின் முதல் பாகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். BooksDotComோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி இந்த எபிசோட் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு BooksDotCom பற்றி சொல்லுங்கள். கடைசி வரை இணைந்திருந்ததுக்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.